உண்மையா சொல்றேன், வீரன் சினிமால காமிக்கிற அந்த 10 பேர் அடிக்கிற வீரர்லாம் அவர் இல்ல. ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற ஒரு ஒளிஞ்சிக்கிறதுல ஒரு வீரர், அதுங்கிறதுல வீரர். ஆமாய்யா, 41 பேர் செத்ததுக்கு திமுக காரணம்னுவாரு. அவன் பொண்டாட்டி வந்து டிவோர்ஸுக்கு திமுக காரணம்னுவாரு. இப்போ த்ரிஷா கூட சுத்துறாரு, அதுக்கு யார் காரணம்? நான் கேட்குறேன். டிவோர்ஸ், பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் திமுக தான் காரணம்னா த்ரிஷா கூட சுத்தின்னுக்கிறாரு, அதுக்கு யார் காரணம்? அதுக்கு திமுக தானா? இதெல்லாம் வந்து ஏதாவது பைத்தகாரத்தனமாக பேச்சு. அவர் வேஷம் போடுறாரு, தன்னுடைய சுயலாபத்துக்கு அவர் ரசிகரை யூஸ் பண்ணிக்கிறாரு. மற்ற நடிகர் அப்படி பயன்படுத்தலை, இவர் பயன்படுத்துறாரு. உச்சத்தை விட்டுட்டு வந்துன்றீங்க, 200 கோடி சம்பளம். இப்போ கட்சிக்கு வந்திருக்கிறீங்க, இதை விட அதிகமாக தான் சம்பாதிப்பார் அவர். அதனால உச்சத்தை விட்டுட்டு வரல, மிச்சம் மீதி எடுக்கிறதுக்கு வந்துக்கிறாரு அவர். குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துக்கிறாருன்னா இவர் தான். உலகத்திலேயே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது வந்து எப்படின்னா குடும்பத்தை நிர்வாணப்படுத்துற மாதிரி. கடன் வாங்கினா கூட கடன் வாங்குற வெளியே அவனை சொல்ல மாட்டான், மானக்கேடுன்னு நினைப்பான். இந்த மானம் கூட இவருக்கு இல்லை. தன்னுடைய குடும்பத்தையே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, தன்னுடைய மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியல, தன்னுடைய பிள்ளைய பொண்ணு இப்போ அம்மாவே கடங்காரன் ஆகிட்டாரு, பொண்டாட்டியே கடங்காரன். ஐயா நான் என்ன சொல்றேன், பொண்டாட்டியை விசாரிக்காதவன் எப்படி தமிழ் மக்களை விசாரிப்பான்? நாட்டு மக்களை எப்படி விசாரிப்பான்? எந்த நம்பிக்கையில நாங்கள் ஓட்டு போடுறது அவருக்கு? மனைவியே துரோகம் பண்றாரு. பாண்டிச்சேரியில் யார் ஆள்றது? பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் 2 பேர் ஆள்றாங்க. அங்க போய் யாரை திட்டாரு இவரு? ஸ்டாலினை திட்டாரு. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன? நீ அங்க உங்க கட்சி வரணும்னா நீங்க யாரை தான் திட்டணும்? இங்க இருக்கிற சிஎம் இங்க திட்டுறீங்க தமிழ்நாட்டில், ரைட்டு. அப்போ அங்க இருக்கிற சிஎம் தான் திட்டி இருக்கணும், அங்க இருக்கிற ஆட்சியாளர் திட்டி இருக்கணும். ஐயா நண்பர்கள், ஐயா ஃப்ரெண்ட் எப்படி திட்டுறது? ஏதோ ஒரு அழுத்தத்தில் யாரோ ஏற்கிறாங்க, ஓடுறாரு. கிறிஸ்தவங்கன்றது எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவங்க போட மாட்டாங்க அப்படின்னா, போன கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அதே தேவாதிகார ஜனங்களை தான் கொடுமைப்படுத்துறாங்க. சங் பரிவார் விஜய், ஜோசப் விஜய் சொல்லப்படுகிற அருமையான கிறிஸ்தவ அரசியல்வாதி, அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு கூட இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத எப்படி அவர் வந்து கிறிஸ்தவ ஓட்டை எதிர்பார்க்க முடியும்? கிறிஸ்தவங்க யாரும் போடுறதுக்கான அறிகுறி இல்லை. இது சிறுபான்மையினன்றதுனால ஒரு கிறிஸ்தவருக்காக நம்ம ஓட்டு போட முடியாது. இந்த களத்துக்கு இதுதான் புதுசு அவருக்கு. அதனால அவர் என்ன செய்வார்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால அவர் ஜோசப்ன்றதுனாலயோ இல்ல விஜய்ன்றதுனாலயோ சிறுபான்மை மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. என்னுடைய மனநிலையும் அதுதான். ஏன்னா ஒரு ஓட்டுல கூட வின் பண்றவங்களும் இருக்கிறாங்க, ஒரு ஓட்டுல தோக்குறவங்களும் இருக்கிறாங்க. எங்க ஓட்டை வந்து யாருக்காகவும் இந்த பேருக்காகவோ பிரசாபத்துக்காக நாங்க என்ன பண்ண மாட்டோம். நாங்க எங்க ஓட்டை நாங்க லூஸ் பண்ண நாங்க விரும்பல. அதனால ஜோசப் விஜயா இருக்கட்டும், இல்ல நார்மலா விஜயா கூட வரட்டும், எங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நான் வைக்கிறேன். தமிழகத்துல தமிழ் மக்கள் போட்டாங்க, இந்த தமிழ் மக்களுக்கே அவர் வந்து ஒரு மனசு வரலன்னும் போது எப்படி தமிழ் மக்களுக்கு அவர் என்ன பண்ணிடுவார்? மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு கட்சிக்கு தான் வரணும்னு இல்லை, ஒரு மனிதராக இருந்து செய்யலாம் அவர். ஆனால் அதை செய்யலை, தவறிட்டார். கொரோனா டைமில் அவர் ஒன்றும் வெளியே வரல. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவரா இன்னைக்கு வந்து குரல் கொடுப்பாரு. எங்கள் வீட்டில் ஒரு விஜய் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இல்லை யார் வீட்லையும் விஜய் கிடையாது. விஜயை விட சூப்பரான ஆளுங்க தான் இருக்கிறாங்க. விஜய் மாதிரியான சுயநலம் கொண்ட ஒரு விஜய் யாரும் எங்கள் வீட்டில் இல்லை. மக்களை சந்திக்காத விஜய் எங்கள் வீட்டில் இல்லை. ஓடி ஒளிஞ்சுக்கிற விஜய் எங்கள் வீட்டில் இல்லை. 41 செத்த பிற்பாடு உங்களுக்கு அனுதாபம் சொல்றது கூட இந்த மாதிரி விஜய் எங்க வீட்டுல இல்ல. ஓடி வர விஜய் தான் இருக்காங்க எங்க வீட்டுல, ஒளிஞ்சுக்கிற விஜய் இல்ல. கிறிஸ்தவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஐயா. சினி வீட்டுக்கு விஜய் தேவைப்பட்டாரு. இப்ப ஓட்டு அரசியல் போது விஜய் கிறிஸ்தவங்க ஓட்டு வாங்குறதுக்கு அவர் ஜோசப் ஆட் பண்றாரு. நான் அது நாங்க வந்து நம்ப விரும்பல. ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்களா 16 வயசு ஐயா, 15 வயசு, 16 வயசு. இந்த 234 தொகுதி கூட அவரால் கவர் பண்ண முடியல. உழைக்க தயாரா இல்ல. ஏதோ யாருடைய ஒரு பிரஷருக்காக வந்திருக்காரு. அவரு எழுதி வச்சுன்னு படிக்கிறாரு அவரு விஜய். எதையும் வந்து அதை வந்து சினிமாவில் சொல்லி கொடுப்பாங்க பின்னால டைலாக. அந்த டைலாக அவரு இங்கேயும் பேசுறாரு. ஜனநாயகன் கூட ஒரு வார்த்தை கூட பேசல. ஸ்ரீகாந்துக்கு எதனா பேசினாரா சொல்லுங்க? எதுவுமே பேசலையே. இப்போ ஜனநாயகத்துக்கு இவர் வந்து சம்பளம் வாங்கிட்டாரு ஐயா. இவர் சம்பளம் வாங்கிட்டாரு, அதனால வேலை செஞ்ச கூலி வாங்கிட்டாரு. அதனால இவருக்கு என்ன கவலை இருக்கு? அதனால இவர் சைலண்டா தான் இருப்பார். ஏனோ தானே எவனோ செத்தான்ற கதையா. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஆமாய்யா, இப்போ இவர் பஸ் வரும்போது பைக்ல விழுறானுங்க பாருங்க, அதுக்கு திமுக தான் காரணம்.